நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு பிடிக்குன்றதுனால நான் அடிக்கடி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிடாதீங்க. எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரங்க வீட்லயும் எனக்கு நெறையவே வேலை இருக்கும். என்னால அடிக்கடிலாம் போக முடியாது. எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கு அப்படின்னா நான் போயிட்டு வருவேன். இன்னைக்கு சின்னதா ஒரு வேலை அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது. அதான் போயிட்டு வந்தேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, வழியில காடு தானே ஒரு மாரி நல்லா பசுமையா இந்த மழை பெஞ்சுட்டு நல்லா ஒரு மாரி இலைலாம் துளுத்துட்டு நல்லா அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதனால போகும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலாம் எடுத்துட்டே போனேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வேலைய முடிச்சுட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு 2 பேர பார்த்தேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க இப்ப காமிக்கிறேன் நானு. இந்த பாருங்க இவங்க 2 பேரு தான். இதுல ஒண்ணு எங்க தாத்தா, எங்க பாட்டி ஒண்ணு. நான் கிட்ட போக போக ஏஞ்சி ஓடிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சின்ன கன்னுக்குட்டி தான். அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இவங்க பொண்ணா, பையனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ரொம்பவே அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒருத்தவங்கள மீட் பண்ணேங்க. அவங்கள பார்த்து நீங்க பயந்துடாதீங்க. ஆனா நான் பயந்தேன் கொஞ்சமா. இவங்க தாங்க அவங்க. பாருங்க, கருப்பு கலர்ல ஒரு ஓணான். நான் கிட்ட போக போக அவங்க ஓடிட்டாங்க. இந்த மரம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகா இது எங்க அம்மா வீட்டாண்ட தான் இருக்கு மரம். ஒரு மாரி ஃபுல்லா பூவா இருக்கே, நல்லா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்பவே அழகா இருக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து உண்மையான உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.